வந்திருக்கேன் இந்த பாப்பா. பேர் என்ன? கூட நடிச்சு. வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகா படத்தை பற்றி, சரவணன் சாரை பற்றி, கூட நடித்தவங்களை பற்றி அழகா அந்த நடிகையா ஒருத்தி வந்தாங்களே, அவங்க பேர் என்ன? நிஷா. நிஷா போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பற்றியே பேசல. நான் எப்படியாவது அடுத்த படத்தில் அவர் கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏங்க ஒரு விவசாயம் இல்லை. அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பாக வந்தது. அது வேற இல்லாமல் ஹஸ்பண்டை பற்றி அவரும் என் கூட நடித்தார். 15 நாள் சும்மா வந்துட்டு போனார். இதெல்லாம் யாருமே கேட்கலையே. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் வந்து உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்கள் தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வந்து வேலை செய்கிறவர்னார். ஆஹா, இது சூப்பராக இருக்குது தலைவா, கலக்கிடலான்னு. எங்கே என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவாக எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும். அதனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறார். செட்டுக்கு வந்தால் கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ள அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அதை பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலேயே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜெண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தேன், இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் சரி, யார் வேணால் பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசலை, இது உண்மையாக சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்று இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையாக பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனால் ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அங்கே போய் படுத்துட்டு இப்படி பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுற்றி 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 எங்கே போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குறேன், டைனிங் ஹாலில் ஒரு கட் அவுட்டு, பாத்ரூம் ஆண்ட போகிற அங்கே ஒரு கட் அவுட்டு. பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, எங்கள் ஐயா இது உள்ளே வந்ததே இல்லை, நீங்கள் வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தார் இன்னைக்கு காலையில், ரொம்ப நன்றின்னார். என்னடா இது, இதெல்லாம் உண்மையாக நடந்ததுங்க. நான் பெருசாக அப்போ இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க, வரவே இல்லை. வரட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடான்னா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமாக இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்கள் அப்பா கட்டியிருக்காருண்ணா, அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமழமழமழன்னு. அப்போ நான் கட்டணும் இல்லைங்க, அதுதான் 3வது தெருவில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை
பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாம ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ இதெல்லாம் உனக்கு தான் சொல்றேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனால தான் வியாபாரத்திலையும் பெருசா இருக்காரு. இது அதான் லீடர். வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும், அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில். எப்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு ஹிட்டு சாங் எப்படியா கொடுத்துடணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில், அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம், தெலுங்குலலாம் இருக்கு, பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சுன்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டான். ஓகே, ஹாப்பி குட் நைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின். பாய் 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 சார். பாக்யராஜ் சார், ஏய் உன்னை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ரொம்ப நாள் ஆளை காணும். ஓகே பாய் நிக்கில், பாய்.